சஹாரான்னு சொல்லும்போதே மணல் நிறைந்த வெயில் சுட்டரிக்கக்கூடிய அந்த பரந்த பாலைவனம் தான் அவங்க ஞாபகம் வரும். ஆனால் ஒரு கட்டத்தில் பச்சை பசேல்னு பல உயிர்களுக்கு வாழ்விடமாக அந்த சஹாரா இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? அண்ட் கூடி சீக்கிரம் சஹாரா மரங்கள் நிறைந்த அடர்ந்த காடாக மாறப்போதாங்க. எப்போ நடக்க போகுது? இது எப்படி சாத்தியம்? திஸ் இஸ் அன்சைன்ட் பச்சை நிற சஹாரா. ஹெயின்ரிக் பார்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஜெர்மன் எக்ஸ்ப்ளோரர் மிட் 1800s இந்த சஹாராவை எக்ஸ்ப்ளோர் பண்ண வராரு. ஸோ சஹாராவில் இருக்கக்கூடிய அந்த பாலைவனங்களை அவர் தேடி பார்க்குற அந்த சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காத பலவித குகை ஓவியங்கள் பற்றினா கிடைக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற குகை ஓவியங்களை காட்டிலும் இந்த ஓவியங்கள் ரொம்ப விசித்திரமாக இருக்கு. காரணம், அங்கே ஜிராஃபி, யானைகள், காட்டெருமைகள், காட்டு பன்றிகள்னு சொல்லி ஆப்பிரிக்கா சவானா காடுகளில் வாழக்கூடிய அந்த மிருகங்களோட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மீன்கள், நிறைய விலங்குகள், புதைக்கப்பட்ட மனிதர்களோட படிமங்களும் கிடைக்க ஆரம்பிக்குது. எந்த ஒரு மனிதர்களும் எந்த ஒரு உயிரினங்களும் வாழ தகுதியற்ற ஒரு இடமா சஹாரா பாலைவனம் இருக்கும்போது இங்கே எப்படி மீன்களோட படிமங்கள் கிடைக்குது? இதுக்கு பின்னாடி என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த தேடுதல் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு இருக்க ஒரே பதில், ஒரு காலகட்டத்தில் இந்த இடம் கம்ப்ளீட் பசுமையாக இருந்திருக்கணும். இப்போதைக்கு சவானால மிட் போர்ஷனில் வாழக்கூடிய எல்லா உயிரினங்களும் ஒரு கட்டத்தில் இந்த காடுகளோட அந்த சஹாரா பாலைவனத்தில் வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி என்றாங்க. பத்தாவது குறைக்கு மீன்கள், முதலைகளோட அந்த படிமங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம நினைச்சு பார்க்குறதையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஏரியும் இங்கே இருந்திருக்கணும்னு சொல்லி அதுக்கான தேடுதல் வேட்டை ஆரம்பிக்குது. ஸோ சஹாரா பாலைவனம் பார்க்கும்போது உங்களுக்கு என்னதான் மணலால் கவர் பண்ணப்பட்டதாக இருந்தாலும் அதுலேயுமே சில இடங்களில் மேடு பள்ளங்கள் இருக்க தான் செய்யுது. டிப்ரெஷன்ஸ் அண்ட் மவுண்டெயின்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மேடு பள்ளங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி பார்க்க சில இடங்கள், அதுவும் முக்கியமாக லேக் சாடுன்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த சின்ன ஏரி ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய காஸ்பியன் சீக்கு ஈக்குவலான ஒரு மிகப்பெரிய ஏரியா இருந்திருக்கணும். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ஏரிக்கு அதிகமான தண்ணீர் வரத்து எங்கிறது வந்திருக்கும்? கண்டிப்பாக மழையிலேருந்து தான். இப்போதைக்கு சஹாராவில் வருஷத்துக்கு 1 சென்டிமீட்டர் அளவு தான் மழை பொழியுது. ஆனால் இதுவே 10,000 15,000 வருஷங்களுக்கு முன்னாடி இப்போ இருக்கிறத விட 50% அதிகமான கன அளவு மழை பொழிஞ்சிருக்கணுமா? அப்போ பொழிஞ்ச மழை ஏன் இப்போ பொழிய மாட்டேங்குது? என்ன மாற்றம் நிகழ்ந்துச்சு? இதுக்கு நம்ம மிலாங்கோவிச் சைக்கிள்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். மிலாங்கோவிச் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் நம்ம பூமியோட அந்த சுற்றுப்பட்ட பாதை, அது சுழல்ற வேகம் அண்ட் பூமியோட அச்சு, அந்த ஆக்சிஸை வச்சு பூமியோட மாற்றத்தை 3 வகையாக பிரிக்கிறாரு. ஒன்று எசன்ட்ரிசிட்டி. நம்ம சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த சுற்றுவட்ட பாதை 1,00,000 வருஷங்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்குமா. சில சமயங்களில் நம்ம எலிப்டிக்கல் நீள்வட்டமாகவும், சில சமயங்களில் க்ளோஸ் டு சர்க்கிள், அதாவது வட்ட பகுதியிலுமே பற்றினா சுற்றி வருவோமா. இது 1,00,000 வருஷங்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆப்ளிக்விட்டி 46,000 வருஷங்களுக்கு ஒரு முறை நம்ம பூமியோட அச்சு 21 டிகிரிலேருந்து 22 டிகிரியாக சொல்லி பார்த்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்குமா. இதனால் உலகத்தோட கிளைமேட் அண்ட் வெதர் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லி என்றாங்க. 40,000 வருஷங்களுக்கு ஒரு முறை. அதை தொடர்ந்து ப்ரெசஷன். எப்படி நம்ம ஒரு பம்பரத்தை தரையில் சுற்றி விடும்போது அது அப்படியே தள்ளாடி சுற்றுதோ, அதே மாதிரி நம்ம பூமியும் மைய அச்சில் சுத்தாமல் ஒரு ஆங்கிளில் சுற்றி ப்ரெசஷன் வாபிள் ஆகிக்கிட்டே இருக்கு. 26,000 30,000 வருஷங்களுக்கு ஒரு முறை இந்த ப்ரெசஷன் ஒரு கம்ப்ளீட் சர்க்கிள் எடுக்கும்னு சொல்லி என்றாங்க. ஸோ அந்த வகையில் எக்ஸாக்ட்லி 13,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த ப்ரிசிஷன் காரணமாக நம்ம பூமியோட ஈக்குவேட்டர் மைய பகுதியோட அந்த ஆங்கிளுங்கிறது மாறி இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட அந்த சஹாரா பாலைவனம் சூரியனை பார்த்தபடி அந்த சமயத்தில் இருந்திருக்கேன். இதன் காரணமாக இப்போதைக்கு சஹாரா பாலைவனம் எடுக்கக்கூடிய அந்த சோலார் ரேடியேஷன், சூரிய வெப்பத்தை காட்டிலும் 7% அதிகமான வெப்பம் அந்த சமயத்தில் இந்த சஹாரா பாலைவனத்து மேலே விழுந்திருக்கணுமா. வழக்கத்தை விட அதிகமான டெம்பரேச்சர் இந்த சஹாரா பாலைவனத்து மேலே விழ அங்கே இருக்கக்கூடிய காற்று அதிக டெம்பரேச்சரோட அதிக வெப்பத்தோட மேலே எழுப்பி வந்திருக்கு. பட் அதுவே பக்கத்தில் இருக்கக்கூடிய அட்லாண்டிக் ஓஷனில் இருந்தக்கூடிய காற்று கம்பேரிட்டிவ்லி லோ டெம்பரேச்சரோட இருந்தது காரணத்தினால ஆப்வியஸாக ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன் பற்றினா அங்கே ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் இந்த லோ ப்ரெஷர் ரீஜனை ஃபில் பண்ணுறதுக்காக அந்த காற்று மழையோடு சேர்த்து சஹாரா பாலைவனத்தை கம்ப்ளீட்டாக நினச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் 2 நாளில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கேன். பாலைவனமாக இருந்த சஹாரா கொஞ்சம் கொஞ்சமாக பசுமை பூமியாக மாற ஆரம்பிச்சுது. மழை பொழிய அந்த இடத்துல வளரக்கூடிய மரங்கள் திரும்பவும் அதிகமான மழையை இந்த பாலைவனத்துக்கு கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. அண்ட் இது கிட்டத்தட்ட 6,000 வருஷங்களாக நீடிச்சிருந்திருக்காங்க. இந்த கேப்பை தான் ஆஃப்ரிக்கன் ஹியூமிட் பீரியட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமான மழை இந்த மரங்களை மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய டிப்ரெஷனில் நிறைய தண்ணீரையுமே தேக்க ஆரம்பிச்சிது. மிகப்பெரிய ஏரி குளங்களை இந்த சஹாரா பாலைவனத்தில் உருவாக்க ஆரம்பிச்சிது. அதில் ஒன்று தான் லேக் மெகாசாட். இப்போ மட்டும் அந்த ஏரி இருந்துச்சுன்னா இந்த உலகத்தோட மிகப்பெரிய ஃப்ரெஷ் வாட்டர் லேக் அது இருந்திருக்குமா. நிறைய வகையான மீன்களும் இந்த மிட் போர்ஷன் சவானாவில் வாழ்ந்துட்டு இருந்த எல்லா வகையான உயிரினங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சஹாராவில் வாழ ஆரம்பிச்சது. மனிதர்களுமே இடம் மாறி வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் தான் இந்த கேவ் பெயிண்டிங்ஸ் உருவாக்கப்பட்டதாக இருக்கணும். ஸோ இதை இன்னும் வலுப்படுத்துகிற விதமாக ஒவ்வொரு
ஒவ்வொரு வருஷமும் சஹாராலேருந்து எந்த அளவுக்கு அதிகமான டஸ்ட் வெளியிடப்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் நடக்கும். ஸோ அந்த ரிசர்ச் படி 5000 வருஷங்களுக்கு முன்னாடி 10,000 வருஷங்கள் கேப்பில் டஸ்ட் எதுவுமே வெளியில் போகலை. ஸோ வழக்கத்தை விட ரொம்ப கம்மியான டஸ்ட் தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்டுமே இருக்கு. சயின்டிஃபிக்காகவே 10,000 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த இடம் பசுமையாக இருந்திருக்கணும், டஸ்ட் இல்லாத ஒரு இடமா இது இருந்திருக்கணும்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. பாலைவனம் சோலைவனமாக மாற திரும்புகிற திசை எங்கும் தண்ணீர் இருக்க சஹாரா பல உயிர்களுக்கு ஏற்ற ஒரு இடமா மாறி இருந்தாலும் காலப்போக்கில் அந்த ப்ரெஷர்ஸ்ன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது இது மேலே விழக்கூடிய அந்த வெப்பத்தை அந்த ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வணிக காற்று, அதோடைய பாதையையும் மாற்றி அமைச்சிருச்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால கடல்லேருந்து உள்ளே வரக்கூடிய அந்த காற்று அப்படியே ஆப்போசிட்டாக இப்போதைக்கு உள்ளிருந்து வெளியில் போயிட்டுருக்கு. இதன் காரணமாக கொஞ்சம் கொஞ்சமாக சஹாரா பாலைவனம் ட்ரை ஆக ஆரம்பிச்சுது, காய ஆரம்பிச்சுது. உருவாக்கப்பட்ட அந்த சோலைவனம் திரும்பவும் பாலைவனமாக மாற ஆரம்பிச்சுது. உள்ளே இருந்த அந்த தண்ணீர் ஏரி குளங்கள் எல்லாமே ஆவியாக இப்போதைக்கு அதில் மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி ஏரிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமா. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு சைக்கிளாகவே நடந்துட்டு இருக்காங்க. ரிசர்ச் படி பார்க்கும்போது இதோட 230வது தடவை இந்த மொத்த பாலைவனமும் சோலைவனமாக மாறி திரும்ப ரிட்டர்ன் ஆகியிருக்கு. இதுக்கும் அந்த மில்கோவிச் சைக்கிளோட அந்த கிளைமேட்டிக் சேஞ்சஸுக்கும் கண்டிப்பாக காரணம் ஒரு சம்மந்தம் இருந்தாலும் ஒரு சைக்கிள் படி இது நடக்கிறதுக்கான ரீசன் என்னங்கிறது நம்மளுக்கு சுத்தமாக புரியல. இதுக்கப்புறம் அடுத்த 13,000 வருஷங்கள் கழிச்சு தான் அந்த ப்ரிசிஷன் சைக்கிள் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகும். அந்த சமயத்தில் திரும்பவும் இந்த சஹாரா பாலைவனம் சோலைவனம் ஆகுமாங்க. அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்க போகிறதில்ல. இப்போவே நம்ம கிட்ட இருக்க அந்த டெக்னாலஜி வச்சு சஹாராவை திரும்பவும் சோலைவனமாக மாற்ற முடியுமா, பச்சை பசேல்னு கொண்டு வர முடியுமா நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சைனா கடந்த 30 வருஷங்களில் கோபி டெசர்ட்டோட அந்த எக்ஸ்பேஷனை கம்மி பண்ணுறதுக்காக இந்த கிரீன் வால் ஆஃப் சைனாங்கிற ஒரு மிகப்பெரிய இனிஷியேட்டிவை ஆரம்பித்து ஒரு பகுதி பாலைவனத்தையே கம்ப்ளீட்டாக காடு போல் மாற்றிருக்காங்க. இதை நம்ம சஹாராவுக்கு அப்ளை பண்ண முடியுமானா, இவ்வளோ பெரிய ஒரு பாலைவனத்தை கம்ப்ளீட்டாக நம்மளால் மாற்ற முடியலனாலும் ஒரு பகுதியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான வேலைகளை தொடங்கலாம். அண்ட் கண்டிப்பாக அதிக மரங்கள் இருந்தால் இந்த உலகத்தோட இந்த கார்பன் எமிஷனை அது மோஸ்ட்லி கட்டுப்படுத்த யூஸ்ஃபுல்லாக இருக்கும், குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்திடலாம். ஸோ நம்ம சஹாராவை சோலைவனமாக மாற்றிடலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுவும் ஒரு தவறான விஷயம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த சஹாரா பாலைவனத்திலிருந்து டன் கணக்கில் அதிகமான மணல் துகள்கள் காற்று மூலியமாக தூக்கி எறியப்பட்டு சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா சைடு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கேன். அதுலேயுமே முக்கியமாக இந்த உலகத்தோட நுரையீரல்னு சொல்லப்படக்கூடிய அமேசான் காடுகளில் அதிகமான இந்த மாதிரி மணல் துகள்கள் போய் சேருதான். இந்த மணல் துகளில் ஃபாஸ்பரஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்க அந்த காரணத்தினால அமேசான் மழைக்காடுகளுக்கு அது உரமாக இருக்குன்னு சொல்லி பேசுகிறாங்க. அமேசான் மழைக்காடுகள் மிக உயர்ந்து அதே மாதிரி நல்லா செழிப்பாக வளரணும்னா அதுக்கு கண்டிப்பாக சஹாரா பாலைவனமாக தான் இருக்கணும். பட் அதுவே நம்ம ஏதாவது ஒரு சோலார் பேனலை வச்சோ இல்லை திரும்ப மொத்தமாக காடாக மாற்றுருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி ஒன்று உருவாக்கி உலகத்தோட மற்ற இடங்களில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். பொலிட்டிக்கலாகவும் சரி, அதே சமயத்தில் இயற்கையாகவே இந்த பக்கம் அமேசான் காடுகள் அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. ஸோ இந்த சைக்கிள் வந்து ஒரு கட்டத்தில் நம்ம சஹாரா பாலைவனத்தை சோலைவனமாக மாற்றின மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகளை பாலைவனமாக மாற்றிருக்கலாம். அந்த காடுக்கு தேவையான மழையை அனுப்பாமல் தேவையான அளவு ஃபாஸ்பரஸ் கண்டென்ட்டை கொடுக்காம சஹாரா இந்த சோலைவனமாக இருக்க அந்த சமயத்தில் அமேசானை பாதிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அமேசானை மட்டும் இல்லைங்க, மற்ற உலக நாடுகளோட அந்த டெம்பரேச்சரையுமே பாதிச்சிருக்க வாய்ப்புகள் அதிகம். சிம்பிளாக சொல்ல போனோம்னா இயற்கை அதோடைய வேலையாக அதை படுக பண்ணிட்டு இருக்கு. நாம் உள்ளே போந்து எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் இருந்தாலே போதும். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.